ஒரு காலத்தில் பசுமை நிறைந்த பெரிய காட்டின் ஓரத்தில் மல்லிகாபுரம் என்ற ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தின் நடுவே ஒரு பெரிய ஆலமரம் இருந்தது. அந்த ஆலமரத்தில் பல பறவைகள் வசித்து வந்தன. குருவி, மைனா, காகம், கிளி எல்லாம். அந்த ஆலமரத்தில் இருந்த கிளிகளில் ஒன்று கனி என்ற பெயருடைய பச்சை கிளி. கனி மற்ற கிளிகளைப் போல சத்தமாக பேசும் கிளி இல்லை. அது மிகவும் அமைதியானது, மென்மையானது. பேசும் போது கூட மெதுவாகவும் இனிமையாகவும் பேசும். ஆனால் அதே மரத்தில் இருந்த இன்னொரு கிளி முத்து. அது மிகவும் அழகாக பேசும், மனிதர்களின் வார்த்தைகளை சரியாக நகலெடுக்கும். அதனால் அது எப்போதும் பெருமையாகச் சொல்லும். நான் பேசினால் மனிதர்களே நின்று கேட்பார்கள். என்னைப் போல பேசக்கூடிய பறவை யாராவது இருக்கிறார்களா? முத்துவின் பேச்சைக் கேட்ட மற்ற பறவைகள் அமைதியாக இருந்தன. ஆனால் கனி மட்டும் எதுவும் சொல்லாமல் புன்னகையுடன் கேட்டுக்கொண்டிருந்தது. சூறாவளி ஆபத்து வந்த நாள். ஒரு நாள் திடீரென பெரிய புயல் வந்தது. காற்று வேகமாக வீசியது, மழை கொட்டியது. ஆலமரத்தின் கிளைகள் ஆடின. பறவைகள் எல்லாம் பயந்து அங்கும் இங்கும் பறந்தன. முத்து கிளி பயத்தில் சத்தமாக கத்தத் தொடங்கியது. காப்பாத்துங்க, நான் பெரிய கிளி, என்னை யாராவது காப்பாத்துங்க. அது பயத்தில் சரியாக பறக்கவே முடியவில்லை. அந்த நேரத்தில் கனி கிளி மெதுவாக அருகிலிருந்த ஒரு பாதுகாப்பான பொந்தை கண்டுபிடித்தது. அது மற்ற பறவைகளிடம் மெதுவாகச் சொன்னது. இந்த வழியா வாங்க, இங்க பாதுகாப்பா இருக்கலாம். சத்தமில்லாமல், அவசரமில்லாமல். அது ஒரு பறவையை தொடர்ந்து இன்னொரு பறவையை அந்த பொந்துக்குள் அழைத்துச் சென்றது. முத்துவும் கடைசியாக அங்கே வந்தது. அதன் பெருமை பேச்சு அங்கே இல்லை. அதன் கண்களில் பயமும் மனதில் நாணமும் இருந்தது. புயல் முடிந்ததும் சூரியன் மீண்டும் பிரகாசித்தது. பறவைகள் எல்லாம் பாதுகாப்பாக வெளியே வந்தன. அப்போது முத்துக்கிளி கனியை பார்த்து மெதுவாகச் சொன்னது. நான் பேசுவதால் பெரியவனாக நினைத்தேன். ஆனா இன்று புரிஞ்சது. அமைதியா நல்லது செய்யறவங்க தான் உண்மையிலே பெரியவர்கள். கனி சிரித்தது. பெருமை பேசாம நல்லது செய்தாலே போதும். அந்த நாளில் இருந்து முத்து பெருமை பேசுவதை விட்டுவிட்டது. மற்ற பறவைகளுக்கு உதவத் தொடங்கியது. நெறி, பெருமை பேசுவது இல்லை. அமைதியாக நல்லதை செய்வதே உண்மையான பெருமை.